இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, கூகுளில் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். யாரெல்லாம் அந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஒரு பிளாகர் ரன் பண்ணுறவங்க, கூகுள் ஆட்சன்ஸில் மணி ஏர்னிங் பண்ண ஆசைப்படுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த பின் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு மானிட்டேஷனை எனபிள் பண்ணுவாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் டெக்லாட்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. அந்த பெல் ஐக்கானை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, பிளாகர் ரன் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு போஸ்ட்மேன் மூலியமாக இந்த பின் வெரிஃபிகேஷன் லெட்ரு வரும். அந்த லெட்ரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லெட்டர் எடுத்துக்கங்க. உங்களோட ஆட்சன்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பில் பண்ணுறதா இருக்கட்டும், லேப்டாப்பில் பண்ணுறதா இருக்கட்டும். நான் லேப்டாப்பில் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மொபைல்லையும் பண்ணுறவங்களுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி இப்போ லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்பில் ஆட்சன்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட் வரும். அதில் கூகுள் ஆட்சன்ஸ் எர்னிங் மணி ஃபார்ம் வெப்சைட் மானிட்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு வேலை பார்த்தீங்கன்னா மொபைலில் காட்டுறவங்களுக்கு இது 2வது ஆப்ஷனாக காட்டும். நாங்கள் லேப்டாப்பில் பண்ணுறதுனால எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக காட்டுது. இது மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சைனிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைனிங் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருந்து நீங்கள் இதில் தான் சைன்அப் பண்ணணுன்னா இதில் நீங்கள் சைன்அப் பண்ண வேண்டாம். இதுக்கான பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல்லே இருக்குது. அதே நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இதில் சைனிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சேனலுக்கு பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை சைன்அப் பண்ணிக்கோங்க. சைனப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உள்ள இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பேலன்ஸ் காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பின் வெரிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் காட்டுது, ஹோல்டரில் உங்கள் பேலன்ஸ் வைக்கப்பட்டதுன்னு. இதெல்லாம் வந்துடுங்க. இது மாதிரி தான் ஷோ பண்ணும். நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பேமெண்ட் மெத்தடில் போய் நிறையா பேர் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வந்து அவங்களே ஹோம் பேஜ்லேயே முன்னாடியே ஷோ பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கீழே இருக்கிற வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல உங்களோட பின் நம்பர், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்த அந்த 6 டிஜிட்டல் நம்பர் என்ன இருக்குதோ அதை டைப் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்த அந்த 6 டிஜிட்டல் நம்பரையும் டைப் பண்ணுறேன். ஒரு தடவை 1க்கு 2 தடவை நீங்கள் அந்த நம்பரை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். 6 நம்பரையும் டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நம்ம பின் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான் காட்டுறாங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் ஹோல்டுன்னு இருக்குது. இதை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி விட்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டினது இல்லை. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அமௌண்ட்டை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்லாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.